Good morning to everyone. Today topic is basic algebraic properties of complex number. We know the square root of -1 is called what? I. I is called imaginary unit and I squared value is -1. I cube value is -I power 4 value is 1. This concept already we learned in previous class. Now complex number is denoted by z, that is general form is z equal to x plus iy. Z equal to x plus iy. Here z is what? Complex form. The format z belongs to C. Cங்கிறது set complex number C ன்னு denote பண்ணுவாங்க. Zங்கிறது நம்பர். அந்த நம்பர்னுடைய ஃபார்மேட் தான் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா x plus iy ஃபார்மேட்டில் இருக்கும். Here x is real part, y is imaginary part, I is imaginary unit. நம்ம எப்படி ரியல் நம்பரில் வந்து ஆப்ரேட்டர், தட் இஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிள், அதே மாதிரி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ்லாம் படித்தோமோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் அகெயின் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. கரெக்டுங்களா? ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 the sum z1 plus z2 ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும் அப்படின்னா அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இதே மல்டிபிளில் பண்ணலாம், அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். இப்போ என்ன இருக்குன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிபிளில் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணால் அகெயின் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடைக்கும் அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன். The same commutative property நான் படிச்சிருப்ப 10th A union B equal to B union A படிச்சிருப்பேன் செட்டில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 plus z2 ஆட் பண்ணாலோ ஆர் z2 plus z1 ஆட் பண்ணாலோ சேமாக வரும். அதே மல்டிப்ளிகேஷனும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. The same z1 into z2 into z3 equal to z1 into z2 z3. ஸோ அந்த மாதிரி கிடச்சாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் ப்ராக்கெட் மாற்றி பார்த்துருப்போம் 10th A யூனியன் B யூனியன் C எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே யூனியன் இன்டர்செக்ஷன் போட்டிருப்பீங்க, இங்கே ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அடிட்டிவ் ஐடென்டினாவே என்ன அப்படின்னா கொஸ்டின் என்னவோ அதே தான் வரணும். தட் இஸ் இஜட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தோம்னா ஆன்சர் இஜட்டே தான் கிடைக்கணும். அப்போ ஜீரோங்கிறது ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதான் கொடுத்துருக்கு. இஜட் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு இஜட். தட் இஸ் 0 எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் 0 ப்ளஸ் 0i அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு என்னென்னா அடிட்டிவ் ஐடென்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். த சேம் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட 1 மல்டிபிள் பண்ணால் அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ 1ங்கிறத காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0i ஆர் i0 இந்த மாதிரி ரைட் பண்ணால் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. ஸோ அடிஷனை பொறுத்த ஐடென்டி 0, மல்டிபிள் பொறுத்த ஐடென்டி 1. 0ங்கிறத காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் 0 ப்ளஸ் i0 ரைட் பண்ண முடியும். 1ங்கிறத காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் 1 ப்ளஸ் i0 ரைட் பண்ணலாம். த சேம் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஒரு எலமெண்ட்டையும் அதனுடைய இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டி கிடைக்குங்களா? அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய அடிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பரை, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கணும். அதே மாதிரி இன்வர்ஸ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th A யூனியன் B அந்த மாதிரி பார்க்குற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா z1 into z2 plus z1 into z2 plus z3 equal to z1 z2 plus z1 z3. இது எப்படி இன்னரில் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் சப்போஸ் கேட்டாலும் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 be a டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 plus z2 equal z2 plus z1. அந்த z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் x1 plus i1 அசியூம் பண்ணிக்கலாம் அண்ட் x2 plus i2 அசியூம் பண்ணிக்கலாம். ஹியர் x, yங்கிறது எல்லாமே ரியல் நம்பர்னு படிச்சிங்களா? அப்போ ரியல் நம்பர்னா 6. z1 plus z2 ஆட் பண்ணலாம். x1 plus iy1 plus x2 plus iy2 ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ரியல் பார்ட் கூட ஆட் பண்ணிடுங்க. x கூட ஆட் பண்ணிடல x1 plus x2 கிடைக்கும். y காமன் எடுக்கணும். iy1 iy2வில் ஐயை காமன் எடுத்துனா y1 plus y2ன்னு கிடைக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x2 plus x1 மாற்றி எடுக்கலாமா? 2 plus 3நாலும் 3 plus 2நாலும் சேம் தான். அப்போ x1 plus x2வை x2 plus x1 ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி y1 plus y2வை y2 plus y1 ரைட் பண்ண முடியும். ஸோ இதை மாற்றினே உனக்கு என்ன கிடைக்குன்னா x2 plus iy2 அதே மாதிரி x1 plus iy1 சேஞ்ச் பண்ணால் z2 plus z1 கிடைக்கும். சேமாக வருங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா டிவைடண்ட் ரூல் மல்டிபிள் ரூலாக இருக்கலாம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன ஃபார்முலா ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஜட் பவர் எம் இன்ட்டு இஜட் பவர் என்ன இஜட் பவர் எம் ப்ளஸ் என்ன. டிவைடில் பார்த்தீங்கன்னா இஜட் பவர் எம் டிவைட் பை என்ன இஜட் பவர் எம் மைனஸ் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ரூல் வரும். இஜட் பவர் எம் ஹோல் பவர் என்ன இஜட் பவர் எம் இன்ட்டு என்ன இஜட் ஒன் இன்ட்டு இஜட் டூ ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு இஜட் ஒன் பவர் எம் இன்ட்டு இஜட் டூ பவர் எம். இந்த ப்ராப்பர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸைஸ் சம்மை பார்க்கலாம். ஸோ பார்க்குறாங்க எக்ஸைஸ் சம். இப்போ எக்ஸைஸ் 2.3 first sum question given z1 equal to 1 minus 3i and z2 equal to minus 4i z3 equal to 5. Three complex number given, so that first one z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. So left hand side la bracket time first find பண்ணிடுங்க. z1 plus z2 plus z3 find பண்ணா bracket time என்ன இருக்குங்க, bracket குள்ள பாத்தீங்கன்னா 1 minus 3i z2 குள்ள minus 4i plus z3 க்கு என்ன போட்டுக்கலாம் 5 யூஸ் பண்ணிக்கலாமா. bracket சால்வ் பண்ணியல minus 7i கிடைக்கும். அப்போ 1 minus 7i plus 5 again இதை சால்வ் பண்ணீங்கன்னா 6 minus 7i left hand side கிடைக்குது. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஸோ z1ஓட ஆன்சர் z2 ப்ளஸ் z3. இது எல்லாமே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1 மைனஸ் 3i மைனஸ் 4i ப்ளஸ் 5 கிடைக்கும். ரியல் ஆட் பண்ணையில் ரியல் நம்பர் கூட ஆட் பண்ணி ஐ டைம் ஐ கூட ஆட் பண்ணால் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வரும். இதே சேம் மல்டிப்ளிகேஷன் வரும். z1 இன்ட்டு z2 செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z1 இன்ட்டு z2 z3 equal to z1 into z2 z3 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. இந்த ப்ராக்கெட் டைமை சால்வ் பண்ணணும். z1 into z2 into z3க்கு அவுட்டரில் போட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் டைம் இது இன்னரில் மல்டில் பண்ணணும். மல்டில் பண்ணியில் மைனஸ் 4i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12i ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா i இருக்கும். i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ்ன்னு தெரியும். மைனஸ் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிரும். இதை இன்சைடு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த 5 இன்னரில் மல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 20i மைனஸ் 16 கிடைக்கிது. இந்த சேம் இதே மாதிரியே ப்ராக்கெட் மாற்றி பார்க்கணும். z1 இன்ட்டு z2 z3 பார்க்கையில் z1 அவுட்டர் இருக்கும். z2 z3க்கு பதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4i இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 4i இன்ட்டு 5 மல்டில் பண்ணிங்கன்னா மைனஸ் 20i. இப்போ இதை இன்னரில் மல்டில் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் 20i ப்ளஸ் 60i ஸ்கொயர்னு கிடைக்கும். i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமாக கிடச்சிரும். இதேமாரி செகண்ட் கொஸ்டின் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் வேணால் நீங்கள் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிடுங்க. கொஸ்டினே z1 இருக்குது, z2 இருக்குது, z3 இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை ஃபைன் பண்ணணும். z1 இன்ட்டு z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு z1 z2 ப்ளஸ் z1 z3ன்னு கிடைக்குங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. z1 z2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பாருங்கள். போத் ஆன்சரும் சேமாக வந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் சம்மு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z1 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 5i z2 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4i அண்ட் z3 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் i. ஃபைண்ட் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 z3. இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ ப்ளஸ் z அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னதுங்க மைனஸ் z. ப்ளஸ் z மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/z. ப்ளஸ்னுடைய இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் z. அதே மாதிரி மல்டிபிள் z இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைடில் வரும் 1/z அல்லது z இன்வர்ஸ்னு சொல்லலாம். கரெக்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 ஒவ்வொரு டைம் ஃபைன் பண்ணணும். z1 அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் z1, z2 அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் z2, z3 அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் z3. கரெக்டுங்களா. ஸோ அப்போ அடிட்டிவ் z ஆஃப் z1 இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் z1. அதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு மைனஸ் z2, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z3 ஈக்குவல் மைனஸ் z3. ஸோ z1 மைனஸால் மல்டில் பண்ணணும். மைனஸ் இன்னரில் கொண்டு போனீங்கன்னா ஒரு ஆன்சரு. z2 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இன்னரில் கொண்டு போனால் z2 ஆன்சர். சேம் z3 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னரில் கொண்டு போனீங்கன்னா z ஆன்சர். இப்போ மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். z1 மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் என்ன கிடைக்குன்னா 1/z1. அப்போ 1/z1னா 1/2 ப்ளஸ் ஐன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 1/2 ப்ளஸ் ஐனா டினாமினேட்டில் எப்பயுமே இருக்கக்கூடாது. அப்போ அதை காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட்னா இங்கே ப்ளஸ் ஐ டைம் இருந்ததுன்னா மைனஸ் ஐயால் மல்டில் பண்ணணும். 2 + 5i வரா. அப்போ என்ன வரும்னா 2 - 5i ஐ டைமுக்கு மட்டும் தான் காஞ்சிகேட் வரும். ஸோ அந்த காஞ்சிகேட் அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 + 5i 10th நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில இடத்துல காஞ்சிகேட் எடுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி பார்க்கல 2 + 5iக்கு காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னா 2 - 5i.
நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பை 2 மைனஸ் 5y. ஸோ இப்போ நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 5y தான் இருக்கும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஃபார்முலாவில் வரும். a ப்ளஸ் ஐபி இன்ட்டு a மைனஸ் ஐபி. ஸோ மல்டிபிள் பண்ணி உனக்கு என்ன கிடைக்கிற ஆன்சரு a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான் வரும். ஐயெல்லாம் பார்க்காதீங்க, a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. நீங்கள் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணலாம், செகண்ட் நம்பர் எடுத்து 2y மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ டைம்லாம் கேன்சல் ஆயிரும். 4 ப்ளஸ் 25 மட்டும் வரும். அப்போ 4 ப்ளஸ் 25 29. அப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 5y பை டினாமினேட்டர் 29 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே செகண்ட் டைம் தேர்ட் டைம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3 ஃபைன் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 என்ன கிடைக்கும்? 1/Z2 Z2 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. காஞ்சிகேட் ஐ டைமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ப்ளஸ் ஐக்கு இருக்கக்கூடிய டைம் மைனஸ் ஐயா மாற்றிங்க. -3 -4 ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சி அடிக்கிற -3 ப்ளஸ் 4 ஐயாவில் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிங்க. நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் கிடைக்கும். டினாமினேட்டர் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏங்கிற இடத்துல 3a ஸ்கொயர் பண்ண 9, பிங்கிற இடத்துல -4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், அப்போ 16. ஸோ 16 + 9 பார்த்தீங்கன்னா 25 ஆட் பண்ணிங்கன்னா 1/25 கிடைக்கும். இந்த சேம் இதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3ங்கிறது என்ன கிடைக்குன்னா 1/Z3 கிடைக்கும். அப்போ 1/1 + i காஞ்சியில் எடுத்திங்கன்னா 1 மைனஸ் ஐயால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் ஐ, டினாமினேட்டரில் a ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் பண்ண 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், பி. அப்போ 1 + 1 கிடைக்குன்னா 2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்த டாப்பிக்கு கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருந்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதான் கான்ஜுகேட். இங்கே கொடுத்துருக்குமா அந்த கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் டிஃபைன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். எக்ஸ் ப்ளஸ் ஐஒயினுடைய கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z இஸ் டினோட்டட் பை Z பார். இந்த கான்ஜுகேட் என்ன பண்ணுவாங்கன்னா Z பார்னு டினோட் பண்ணுவாங்க. கொஸ்டின் Z போட்டு பார் போட்டால் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் simplify change I by minus I of Z. ஸோ இஜட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சப்போஸ் இஜட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக இருந்ததுன்னா சேஞ்ச் ப்ளஸ் ஐக்கிற என்ன போட்டால் போதும் மைனஸ் ஐ பை இஜட்டில். இந்த இஜட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் a ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஃபார்முலா சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஃபார்முலா தெரியும். a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயரா. ஸோ அவங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல ஐஒய் இருக்குது. அப்போ ஐஏ ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்குன்னா -1 கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னா ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிக்கலில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கு கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ போட்டால் போதுமா? அப்போ ப்ளஸ்னுடைய கான்ஜுகேட் என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்னுடைய கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா மைனஸ்னு வரும். கரெக்டுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட் இருக்கக்கூடியது கான்ஜுகேட் எடுத்தால் ஃபோர்த்தில் ஆன்சர் வரும். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரனுக்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா தேர்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ் ஐக்கில் இது போட்டால் போதும் மைனஸ் ஐங்களா. இப்போ கொடுத்துருவான் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு கான்ஜுகேட் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஐஒய். கிராப் சீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் உங்களுக்கு கான்ஜுகேட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் அது கொடுத்துருக்கு. -2 + 3iங்களா கான்ஜுகேட் எடுத்து என்ன கிடைக்கும்? -2 -3i. போத்துமே மைனஸாக இருந்தால் தேர்டு குவாட்ரண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு குவார்ட்டரில் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கான்ஜுகேட் வச்சு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த 9 ப்ராப்பர்ட்டிஸுமே. இதை வந்து 2 மார்க்காகவும் இந்த ப்ராப்பர்ட்டியாகவே கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுறது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Z1 + Z2 போட்டாலோ Z2 + Z1 போட்டாலும் சேம் ஆன்சர் வருங்களா. அதே மாதிரியே கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது.
டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலோ அதை செப்பரேட்டாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். டூ கான்ஜுகேட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் செப்பரேட்டாக கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அதே மாதிரியே அடிஷன் வரும், சப்ராக்ஷன் வரும், மல்டிபிள் வரும், டிவைடு வரும். ஆனால் டிவைடில் டினாமினேட் உங்களுக்கு என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2. அதே மாதிரி இமேஜ் ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2i. இந்த சேம் இஜட் பார் த ஹோல் பவர் n ஈக்குவல் டு இஜட் பார் பவர் n. இதையும் யூஸ் பண்ணிங்க. இஜட் பவர் n ஹோல் பார்னாலும் இஜட்டுக்கு பார் எடுத்துகிட்டு பவர் n போட்டாலும் இந்த சேமாக தான் கிடைக்கும். இஜட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் பார். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இஜட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சாரி ஒய் ஈக்குவல் டு 0. ஒய்ங்கிறது எதுங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருந்ததுன்னா இதில் ஒய் டைம் 0வாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, பியூர்லி ரியலாக இருக்கும். நேற்று கிளாஸில் பார்த்துருப்போம். இஜட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒய் ஈக்குவல் டு 0. இஜட் இஸ் இமேஜினரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே கான்ஜுகேட்டுக்கு படிச்சிருக்கு. இஜட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் பார். Z is purely imaginary if and only if Z equal to minus Z bar. The same Z double bar equal to Z. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சப்போஸ் Z equal to x plus iy இருக்குன்னு வச்சுக்கோங்க. Z equal to x plus iy இருக்கு. Z bar ஃபைன் பண்ணுறீங்க, என்ன கிடைக்குன்னா x minus iy கிடைக்கும். சேம் Z டபுள் பார். இப்போ Z பாருக்கு இன்னொரு டைமு பார் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மைனஸ் ஐக்கிற என்ன போட்டால் போதும், ப்ளஸ் ஐ போட்டால் போதுமா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா Z டபுள் பார் எது ஈக்குவலு, இஜட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக மாறிடும். Z டபுள் பார் ஈக்குவல் டு Z. இந்த சேம் இந்த டூ ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்ணலான்ட்டு, சப்போஸ் Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கங்க. Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துகிட்டு Z பார் கண்டுபிடிச்சா உனக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஏன்னா நம்ம கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ப்ளஸ் ஐ ரீப்ளேஸ் பார் என்ன மைனஸ் ஐ. இப்போ போத்தையும் ஆட் பண்ணுறீங்க. போத்தின்னா இஜட்டு ப்ளஸ் இஜட் பார் போத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஐஒய்யும் மைனஸ் ஐஒய்யும் கேன்சல் ஆகிட்டு 2xன்னு கிடைக்கும். இப்போ இந்த மல்டிபிள் இருக்கிற 2 டிவைடில் கொண்டு வந்தீங்கன்னா இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2ன்னு வரும். இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2 ஈக்குவல் டு எக்ஸு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸுங்கிறது எதுங்க, ரியல் ஆஃப் இஜட். இஜட்னுடைய ரியல் பார்ட்டு தானே உங்களுக்கு பேர் எக்ஸு. அப்போ ரியல் ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2ன்னு முடிச்சிக்கலாம். ரியல் ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2. நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2xன்னு கிடச்சிதுங்களா. சப்போஸ் போத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸில் இஜட் மைனஸ் இஜட் பார் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2iyன்னு கிடைக்கும். 2iyன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த y மட்டும் வச்சுட்டு இதை கொண்டு வந்தீங்கன்னா இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2i ஈக்குவல் டு ஒய். ஒய்ங்கிறது இமேஜினரி ஆஃப் இஜட், தட் இஸ் ஐஎம் ஆஃப் இஜட் போட்டேன், இமேஜ் ஆஃப் இஜட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2yன்னு கிடைக்கும். ஸோ இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃப் அப்படின்னா Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு 2 + 3 ஒரு எக்ஸாம்பிள் வச்சும் போடலாம், முடிஞ்சளவு ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். Z1ங்கிறது பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் iy1, Z2ங்கிறது x2 ப்ளஸ் iy2 டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அசியூம் பண்ணியிருக்கிறோம். இதில் xyங்கிறது உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரியல் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன இருக்குது, Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் பார்ன்னு இருக்கா. அப்போ Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் பார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. Z1க்கு அதில் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் Z2க்கு அதில் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஹோலில் பார் போட்டுருங்க. ஸோ பார் போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ரியலை கூட ஆட் பண்ணிக்கலாம். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் ஐ டைமில் ஐயை காமனாக எடுத்துருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐயை காமனாக எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஐ இன்ட்டு y1 ப்ளஸ் y2. இப்போ பார் எடுக்கணும். பார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரியல் ஒரு இமேஜாக மாறும். கரெக்டுங்களா. நம்மளுக்கு என்ன பண்ணும், எத்தனை டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் ஒரு சிங்கிள் ரியல் டைமாகவும் ஒரு இமேஜினரி டைமாகவும் சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார் எடுக்கணும். பார்னால் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கில் எது போட்டால் போதுங்க, மைனஸ் ஐ போடணும். மீதி எங்கேயும் மாற்றக்கூடாது. y1க்கு அதில் y2க்கு அதில் மைனஸ்லாம் போடக்கூடாது. பார்
காஞ்சுகேட் எடுத்தாவே ப்ளஸ் ஐங்கிறது என்ன போட்டால் போதும்னா மைனஸ் ஐ எடுத்தால் போதும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கு என்ன வரும்னா மைனஸ் ஐன்ட்டு வரும். இப்போ இந்த மைனஸ் ஐ இன்னரில் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x1 மைனஸ் IY1 கிடைக்கும். இப்போ x1 மைனஸ் IY1 அதே மாதிரி x2 மைனஸ் IY2. ஸோ மைனஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்ன z1 பார் ப்ளஸ் z2 பார்னு முடிச்சிங்க. ஏன்னா z1க்கு பார் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் x1 மைனஸ் IY1 கிடைக்கும். இதுக்கு பார் எடுத்திங்கன்னா x2 மைனஸ் IY2 கிடைக்கும். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது 2 டைமுக்கு. சப்போஸ் நிறைய டைம் இருக்குன்னா z1 ப்ளஸ் z2 ஹோல் பவர் zn பார் அப்படின்னா z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z2 எக்ஸட்ரா zn பார்னு முடிச்சிக்கலாம். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். z1ங்கிறது x1 ப்ளஸ் IY1, z2ங்கிறது x2 ப்ளஸ் IY2. நவ் மல்டிப்ளிகேஷன் z1 z2 போத்தையும் மல்டில் பண்ணணும். போத்தையும் மல்டில் பண்ண என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டைம் எடுத்து மல்டில் பண்ணணும், செகண்ட் டைம் எடுத்து மல்டில் பண்ணுவீங்களா. மல்டில் பண்ணல x1 x2 ப்ளஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வேணால் நீங்கள் ஃபுல்லாக மல்டில் பண்ணிட்டு பார்த்துருங்க. ஃபஸ்ட் எடுத்து மல்டில் பண்ணிடுற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x1 x2 கிடைக்கும் ப்ளஸ் I இன்ட்டு x1 y2ன்னு கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் டைம் எடுத்து மல்டில் பண்ணணும். செகண்ட் டைம் எடுத்து மல்டில் பண்ணல y1 x2 சாரி I இன்ட்டு y1 x2 ப்ளஸ் I இன்ட்டு I ஸ்கொயர்டு y1 y2ன்னு கிடைக்கும். I ஸ்கொயர்டு வேல்யூ -1ன்னு தெரியும். அந்த மைனஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் கிடச்சிரும். x1 x2 மைனஸ் y1 y2 ப்ளஸ் I இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y1. ஸோ அதை நம்ம டைரெக்டாக எழுதலாம். நம்ம அந்த மாதிரி ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணி இப்போ ஸ்டெப் எழுதுனீங்களா அதை அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கோடையும் செகண்ட் டைம் செகண்ட் கோடையும் மல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் பார்ட்டு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கோடையும் செகண்ட் டைம் கோடையும் மல்டில் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கோடை மல்டில் பண்ணால் கிடைக்குங்க x1 x2ன்னு கிடைக்கும். செகண்ட் கோடை மல்டில் பண்ணிங்கன்னா I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் வரும். ஸோ அதனால் மைனஸ் போட்டிருக்கு y1 y2ன்னு கிடைக்கும். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்டு கோடையும் மல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோடை மல்டில் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் y1 x2. ஸோ அப்போ y1 x2 ஃபஸ்ட்டு செகண்ட் கோடை மல்டில் பண்ணிங்கன்னா x1 y2. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இமேஜினரி பார்ட் கிடைக்கும். டைரெக்டாக எழுத முடியும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார் எடுக்கணும். பார்னால் இது ஃபுல் டைமுக்கு பார் எடுக்கிறீங்க. பார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங்கு காஞ்சுகேட்டு ப்ளஸ் ஐக்கில் இது போட்டால் போதும் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐன்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஞ்சுகேட் கிடச்சிரும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது z1 பார் z2 பார் இருக்குங்களா. அப்போ z1 பார் z1க்கு பார் எடுத்தால் என்ன கிடைக்கும் x மைனஸ் IY1 கிடைக்கும். இதே மாதிரி z2க்கு பார் எடுத்தால் x2 மைனஸ் IY2 கிடைக்கும். இப்போ போத்தையும் மல்டில் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்து 2வையும் மல்டில் பண்ணிடுங்க, செகண்ட் எடுத்து 2வையும் மல்டில் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரியல் பார்ட் வேணுன்னா ஃபஸ்ட்டு கோடையும் செகண்ட் டைம் செகண்ட் கோடையும் மல்டில் பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும். சேஞ்ச் பண்ணி மல்டில் பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ஸோ மல்டில் பண்ணிங்கன்னா x1 x2 அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். I ஸ்கொயர் வேல்யூ மைனஸு y1 y2 கிடச்சிரும். இந்த சேம் போத்லேயும் மைனஸ் ஐ காமனாக இருக்குது. அவுட்டர் லிஸ்டிங்னா x1 y2 ப்ளஸ் y1 x2 தேவையான இதுக்கு பிஃபோராக ஒரு ஸ்டெப் போட்டு நீங்கள் போடலாம். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ்ஸை பார்த்துட்டோம். இதே மாதிரி மைனஸ் போட்டலாம். மல்டில் பார்த்துட்டு இதே மாதிரி டிவைடில் போடலாம். ரியல் ஆஃபீஸர் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி இமேஜ் ஆஃபீஸர் பார்த்துருங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு z பாருங்களா. z இஸ் ஸோ அவங்க இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கு. z இஸ் பியூர்லி இமேஜினரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு மைனஸ் z பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா z இஸ் பியூர்லி இமேஜினரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா இதை கொஸ்டினாக வச்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணலாம். ஆர் இதை கொஸ்டினாக கிவனாக அசியூம் பண்ணிவிட்டு இதையும் ப்ரூவ் பண்ணலாம். கரெக்டுங்களா. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்ற மீனிங்கு இது கொஸ்டினில் கிவன் டேமாக அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இது ஆன்சராக கிடைக்கும். சப்போஸ் இது கிவன் கொஸ்டினாக அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிங்கன்னா இது கிவன் அசியூம் பண்ணியிருக்கு. z ஈக்குவல் டு z பார் மைனஸ் z பாரை கிவனாக வச்சு விட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணுங்க z இஸ் பியூர்லி இமேஜினரின்னு கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு z ஈக்குவல் டு மைனஸ் z பாருங்கிறது கிவனாக எடுக்கணும் அப்படின்னா zங்கிறது ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் லெட் z ஈக்குவல் டு x ப்ளஸ் IY. அப்போ z பார் என்ன கிடைக்குங்க x மைனஸ் IY. தேர்ஃபோர் பை கிவன் நம்ம எதை அசியூம் பண்ணுறோம் z ஈக்குவல் டு மைனஸ் z பார். இதை கிவனாக எடுத்துக்கிட்டோம்னா z என்ன போட்டுக்கலாம் x ப்ளஸ் IY ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் x மைனஸ் IY. இப்போ இது இன்னரில் மல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x ப்ளஸ் IY ஈக்குவல் டு மைனஸ் x ப்ளஸ் IY. ஸோ ப்ளஸ் IY போத் சைடு கேன்சல் ஆகினா மைனஸ் x மூவ் பண்ணால் லெஃப்ட் சைடில் 2x ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு 0. அப்போ x ப்ளஸ் IYங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸுக்கு அதில் 0 போட்டிங்கன்னா ஒன்லி இது மட்டும் தான் இருக்கும் IY மட்டும் இருக்கும். அது அப்போ அது என்ன பேர்னா இமேஜினரி. தேர்ஃபோர் z இஸ் பியூர்லி இமேஜினரி முடிச்சுக்கலாம். இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டதுனால இங்கிருந்து போனால் ரிவேர்ஸில் போனாலும் கரெக்டாக தான் வரும்.
எப்படி ஃபார்வேர்டாக வந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கரெக்டாக தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸைஸ் சம் போடலாம். எக்ஸைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு என்ன மீனிங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா x + iy. ஃபைனல் ஆன்சரை ஒரு சிங்கிள் ரியல் பார்ட்டாகவும் இமேஜினரி பார்ட்டாகவும் ரைட் பண்ணணும். தட் இஸ் ரியல் பார்ட் ப்ளஸ் i இன்ட்டு இமேஜினரி பார்ட்டுடைய ஆன்சரை ரைட் பண்ண உங்களுக்கு முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஸ்டினில் கிவன் கொஸ்டினில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சிம்பிளை பண்ணிவிட்டு ஃபைனல் என்ன பண்ணுங்கள், 1 சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் 1 ரியல் பார்ட் 1 இமேஜினரி பார்ட்டை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி மாற்றினா உங்களுக்கு ஆன்சர் ஓவர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு 5 + 9i + 2 - 4i இதை ஹோல் பார்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இன்டர்னல் ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணிங்க, ரியல் பார்ட்டை ஆட் பண்ணிங்க. 5 + 2 என்ன கிடைக்குங்க 7. அதே மாதிரி 9i - 4i பார்த்தீங்கன்னா 5i. ஸோ இதை இன்சைடு ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணிட்டு இப்போ பார் எடுக்கணும். பார் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கெல்லாம் இது போட்டால் போதுங்க -i. அப்போ i இருக்கிற டைமில் ப்ளஸ்க்கு இது போட்டால் போதுன்னா -i. இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் டினாமினேட்டரில் ஏதாவது வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், காஞ்சுகேட் எடுக்கணும். அப்படின்னா 6 + 2i காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 6 - 2i. காஞ்சுகேட் i இருக்கிற டைமுக்கு தான் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு 2i + 6ன்னு வரும். இது காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 2i - 6ன்னு போட்டிங்கன்னா அது தப்பு. 2i - 6 வருது. அப்போ இது காஞ்சுகேட் என்ன வருங்க 6 - 2i தான் வரும். i இருக்கிற டைமுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணால் ப்ளஸ்க்கு அதில் மைனஸ் சேஞ்ச் பண்ணணும். மாற்றி பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 + 2i காஞ்சுகேட்னா 6 - 2i நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்பர் எடுத்து 2i மல்டிபிள் பண்ணணும், செகண்ட் நம்பர் எடுத்து 2i மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணால் 60 - 20i - 30i + 10i² கிடச்சிரும். டினாமினேட்டர் a + ib இன்ட்டு a - ib இருக்கு. ஃபார்முலா a². அப்போ 6² 36, b² 2² பண்ணால் 4. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 60 - 50i கிடைக்கும். i² வேல்யூ மைனஸ், ஸோ -10. அப்போ 60 - 10 கிடைக்குன்னா 15 கிடச்சிரும். ஸோ இப்போ 50ஐ காமன் எடுத்துகிட்டு 0வை கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 10 டேபிளாக கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 1 - i / 4ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே மாதிரி தேர்டு சப்டிவிஷன் போடுங்க. தேர்டு சம் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3i + 1/2 - iன்னு இருக்குது. அப்போ 3i த பார்ன்னு இருக்குது. பார் என்ன மீனிங்க, 3i பார் அப்படின்னு என்ன மீனிங், காஞ்சுகேட்டில் இருக்குது. அப்போ 3iக்கு பார் எடுக்கணும். பார் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கணும், ப்ளஸ் i இருந்தால் -i டைமாக மாற்றணும். அப்போ இங்கே i டைம் தான் இருக்குது. அப்போ 3iக்கு பார் எடுக்கல -3i கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 3i பாருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -3i ப்ளஸ் 1/2 - i இருக்குது. இந்த 2 - iக்கு காஞ்சி எடுத்திங்கன்னா 2 + i போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிடல நியூமரேட்டர் 2 + i கிடைக்கும். டினாமினேட்டர் a + b இன்ட்டு a - bனா a² + b². அப்போ 2² பண்ண 4 + 1 = 5 கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -15i + 2 + i / 5 வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணி போடையில -14i + 2 கிடைக்கும். வேணா ஆர்டர் எழுதிக்கலாம். 2 - 14i/i இங்கே ஸ்டாப் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக பிரிச்சதுனால உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாகிடும். ஸோ இதே மாதிரி செகண்ட் கொஸ்டினை ரெக்டாங்கிள் ஃபார்முலா மாற்றணும். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z = x + iy இஸ் இந்த ஃபாலோயிங் ரெக்டாங்குலர் ஃபார்முலா மாற்றணும். நம்மளுக்கு இஜட்னா தெரியும், x + iy. இப்போ 1/z ப்ராக்கெட் டைம் மட்டும் ஃபைன் பண்ணிடுங்க. 1/z = 1/x + iy கிடைக்கும். இப்போ காஞ்சி எடுத்திங்கன்னா x - iy போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ x - iy / x² + y². ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் டைமே டிவைட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாமா 2 + 3/5. தட் இஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 2 + 3/5 அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2/5ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 3/5ன்னு எழுதிக்கலாமா. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் இங்கே x இருக்கா, x/x² + y² - iy/x² + y² கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னா இதுதான் ரியல் பார்ட்டு. அப்போ x/x² + y² மட்டும் தான் உங்களுக்கு ரியல் பார்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரியல் ஆஃப் iz பார்ன்னு இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணுங்க. இஜட்டுங்கிறது x + iy தெரியும். இஜட் பார் ஃபைன் பண்ணிடுங்க x - iy. நவ் ப்ராக்கெட் டைம் iz பார், இந்த இஜட் பாரை ஐயால் மல்டிபிள் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ix - i² கிடைக்கும். i² வேல்யூ -1. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா ix + yன்னு கிடச்சிரும். ix + yன்னு கிடச்சிரும். இதில் ரியல் பார்ட்டுங்கிறது இதுங்க i இல்லாத டைம் தான் ரியல் பார்ட்டு, i இருக்கிற டைம் இமேஜினரி பார்ட்டு. இப்போ இங்கே i இல்லாத டைம் எது இருக்குன்னா y இருக்குது. அப்போ y தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரியல் பார்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கணும். தேர்ட் ஒன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள்.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4iன்னு இருக்குது. z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ பார்த்தீங்கன்னா 3z, அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு z பாருக்கு என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 4i. இது இன்னரில் மல்டில் பண்ணிடுங்க. இந்த டைம் இன்னரில் மல்டில் பண்ணிவிட்டு ஐ இருக்கிற டைம்லாம் பாருங்கள், ஐ இல்லாத டைமில் செப்பரேட்டாக பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3x 4x என்ன கிடைக்குன்னா 7xன்னு கிடச்சிரும். 3iy மைனஸ் 4iy பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் மைனஸ் 4i. இந்த 2 டைமில் எது எடுக்கலாம், ஐயை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஐ இருக்கிற டைம் தான் இமேஜினரி பார்ட். அப்போ ஐ இருக்கிற டைம் பார்த்து என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒய் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதை ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்